அவங்களுக்கு ஏன் அது அப்படி இருக்குன்னா, நம்மளுக்கான பொருள் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் இது நம்ம கூட தான் இருக்க போகுது. ஸோ நம்மளுக்கு வந்து எதுக்கு எப்படி இருந்தாலும் வீட்டில் தான் இருக்க போறா. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவளை தான் பார்க்க போறோம். எதுக்கு அதுக்குன்னு தனியா வந்து டைம் ஒதுக்கி நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். அது உண்மையா பிரதர்? நீங்க ஒயிட் ஷர்ட். ஆமா, அவங்க சொல்றது கரெக்ட் தான். என்ன கரெக்ட் தான். அப்போ வந்து ஓகே, கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் அவங்க வீட்டில் தானே இருப்பாங்க. டேக்கிங் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிறீங்களா அவங்கள? லவ் அஃபெக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கும். ஐயோ, அவரு உருட்டு எப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி உருட்டுனாரு பாருங்க. உருட்டுலாம் ஆக்சுவலி அந்த மாமனார் மாமியார் பாண்டிங் இருக்குல்ல, சண்டைனா எங்க அம்மா கால் பண்ணி அழுவாரு. உங்க பொண்ணு என்ன இப்படி பண்ணிட்டா, அது உங்களுக்கு தெரியுமா? அவங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க பொண்ணு நான் கெடுத்துட்டேன்னு சொல்லுவாங்க. உங்க பொண்ணு என்ன பண்றன்ற அவங்கள எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல. அது லைட்டா கண்ணீர் போட்டாதான் நம்புவாங்க. அதாவது அப்ப அது வந்து ஒரு முதல கண்ணீரா இருக்குமா, உண்மையான கண்ணீரா இருக்குமா? ஒரு டைம் இருக்கும், நிறைய வார்த்தை பேசிடுவா. நான் கம்ப்ளைண்ட் பண்ணதான் கால் பண்ணுவேன், இப்படிலாம் பண்றான்னு. எங்க அம்மா கால் பண்ணி என்னாச்சு இல்ல, எனக்கு இந்த கேள்வி ஏன் கேட்கணும்னா, சூர்யா காதுல வைப்பான்ல, அவங்க அம்மா திட்டது கேட்டா அப்படி இருக்கும். அதுக்காக நான் சொல்லுவேன். இந்த சைடு மாமனார் மாமியார் கூட பயங்கர பாண்டிங்கா இருக்காங்க பசங்க. ஆனா இங்க வந்து பாக்கும்போது இந்த மாமனார் மாமியார் பாண்டிங் வந்து ரொம்ப கம்மியா தெரியுற மாதிரி இருக்கு. அவங்கள்ட்ட உங்க பையன் என்ன பண்றது தெரியுமா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு போய் சொன்னா போதும். என் பையன் அப்படிலாம் பண்ண மாட்டானே அப்படின்னு வீடியோ எடுத்து காட்டிட்டேன். ஒரு நாள் நான் உங்க பையன் இப்பெல்லாம் பேசுறாரு. ஒரு நாள் என் மாமியார்ட்ட செம சண்டை. ஜீவிதா, அவன் இப்படிலாம் பேசுறான், நீங்க தான் என் பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாது, என் பிள்ளை பாவம் கோவப்படுவான், இப்ப தெரியுதா குத்துதா உள்ள குத்துதா இப்போ அப்படின்னு தான் நான் கேட்பேன் அவங்கள்ட்ட. கோவப்படுறோம், அது காரணம் யாருன்றது உங்களுக்கே தெரியும்.